ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு முக்கியமான வீடியோ. முக்கியமா யாருக்கெல்லாம் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா ஃபாஸ்டாக் யூஸ் பண்ணக்கூடியவங்க, காரு, பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ் வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த நியூ ரூல்ஸ் அப்டேட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கடைசியில லைக் பண்ணிட்டு போங்க. ஓகே, என்னெல்லாம் ஃபாஸ்டாக்ல நியூ ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்திரலாம். இது பாத்துட்டீங்கன்னா எல்லாருக்குமே ஃபாஸ்டாக் யூஸ் பண்ணக்கூடியவங்க எத்தனை வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, புது வண்டி வாங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே ஆன ஒரு அப்டேட் தான் பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்கோங்க. இல்ல அப்படின்னா டோல் பிளாசால பெரிய அளவுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸ் அப்படிங்கறது நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஸோ ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் நம்ம அப்டேட் பண்ணிக்கிறது நல்லது தானே. சரி, வாங்க பார்ப்போம். ஸோ நியூ ரெகுலேஷன்ஸை யாரு கொண்டு வந்திருக்காங்கன்னா மத்திய அரசு தான் கொண்டு வந்திருக்கு. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம்னா ஆகஸ்ட் 1, 2024 இருந்தே எஃபெக்டுக்கு வருது. பட் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இந்த அப்டேட்டை எடுத்துக்கிறதுக்கு ஒரு டெட்லைன் கொடுத்துருக்காங்க, அக்டோபர் 31, 2024 வரைக்கும். ஸோ ஆகஸ்ட் ஃபுல்லு இன்னும் மந்த் இருக்கு, செப்டம்பர், அக்டோபர். ஸோ 3 மாசம் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஒரு மாசம் ஆல்மோஸ்ட் முடிய போன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் 2 மாசம் டைம் இருக்கு. அதுக்குள்ள இந்த வேலையை செஞ்சுக்கோங்க. என்னெல்லாம் புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்துப்போம். ஸோ நியூ ரூல்ஸ் பாத்தீங்கன்னா 3 விதமா தான் நம்மளுக்கு வந்திருக்கு, ரைட்டுங்களா. ஸோ அது 3 என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், ஃபாஸ்டாக் ஓல்டர் தென் 5 இயர்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5 வருஷத்துக்கு அதிகமாக நீங்க ஒரு ஃபாஸ்டாக் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எப்படி ரீப்ளேஸே பண்ணிடணும், ரைட்டுங்களா. ஸோ அதை அப்டேட் எல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. 5 வருஷத்துக்கு மேல ஆச்சு நான் ஃபாஸ்டாக் எடுத்தேன் அப்படின்னா நீங்க அதை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ஃபாஸ்டாக் 3 இருந்து 5 வருஷத்துக்குள்ள இருக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்க KYC அப்டேட் கொடுக்கணும், ஓகேங்களா. நோ யுவர் கஸ்டமர் அப்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த அப்டேட் கொடுக்கணும். ஃபாஸ்டாக் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பேமெண்ட் சிஸ்டத்துக்கு கூட தான் நீங்க கனெக்ட் பண்ணிருப்பீங்க, லைக் HDFC பேங்க், அது மாதிரி ஏதாவது பேங்க்ல தான் கனெக்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ அங்க உங்களோட KYC அப்டேட்டை ஃபுல்லா கொடுத்துருங்க. ஸோ ஃபாஸ்டாக்ல 3 to 5 இயர்ஸ் ஓல்டரா இருக்கக்கூடியதை நீங்க KYC அப்டேட் ஃபுல்லா கொடுத்துக்கணும். அடுத்து 3வது எடுத்துட்டீங்கன்னா ஆகஸ்ட் 1 இருந்தே வரக்கூடிய ஒரு சில அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்துக்கலாம். நீங்க கண்டிப்பா வச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியது, ஃபாஸ்டாக வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு இல்லைங்களா, அண்ட் சேசிஸ் நம்பர் இருக்கு இல்லைங்களா, அது ரெண்டையுமே பாத்தீங்கன்னா ஃபாஸ்டாக்ல லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்க வண்டியோட ரெஜிஸ்டர் நம்பர், சேசிஸ் நம்பர் ரெண்டையும் ஃபாஸ்டாக் கூட லிங்க் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்க ஃபாஸ்டாக வச்சு ஈஸியா உங்க வண்டியை ட்ராக் பண்ண முடியும். அது இது ஒரு முக்கியமான விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அடுத்து நியூ வெஹிக்கிள் ஓனர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை, வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வித்தின் 90 டேஸ்க்குள்ள, அதாவது 90 நாளுக்குள்ளேயே அப்டேட் பண்ணிடணும்னு சொல்றாங்க. ஸோ புது வண்டி வாங்கணும்னு பிளான் பண்றவங்களும் ஃபாஸ்டாக்ல பாத்தீங்கன்னா இது எல்லாமே இப்ப ரீசெண்டா அப்டேட்டுங்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ புது வண்டி வாங்குறீங்கன்னா உங்களோட KYC அப்டேட் ஆயிரும் கண்டிப்பா. சேசிஸ் நம்பர் அண்ட் வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாத்தையுமே ஃபாஸ்டாக் கூட கனெக்ட் பண்றதுக்கு 90 நாள் தான் டைம் கொடுத்திருக்காங்க. இப்ப புதுசா வண்டி எடுத்திருந்தாலும் சரி, ஃபியூச்சர்ல வண்டி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இதை நீங்க பாத்துக்கோங்க. சரி, ஒரு வெஹிக்கிள் ஓனரா யாரெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்திரலாம். உங்களோட ஃபாஸ்டாக தயவு செஞ்சு எடுத்து ஓபன் பண்ணி இஷ்யூடு டேட்டை பாருங்க, ரைட்டுங்களா. ஸோ அது உங்களுக்கு 3 இருந்து 5 வருஷத்துக்குள்ள வருதா அப்படின்னு பார்த்துட்டு, அப்படி வரும் பட்சத்தில் KYC நார்ம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை அக்டோபர் 1க்குள்ள அப்டேட் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. அதுவே 5 வருஷத்துக்கு மேல அந்த ஃபாஸ்டாக் யூஸ் பண்றீங்க, இன்னைய தேதியில நீங்க என்னைக்கு இந்த வீடியோ பாக்குறீங்களோ அன்னைய தேதியில 5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு உங்களோட ஃபாஸ்டாக் ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஃபுல்லா வேலையை பார்த்துருங்க. அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட், அதாவது வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் சேசிஸ் நம்பர் கூட உங்களோட ஃபாஸ்டாக் லிங்க்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஒரு சிலர் புதுசா கூட ஃபாஸ்டாக் மாத்தி இருக்கலாம். ஸோ அப்படி மாத்துறப்போ இந்த வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், சேசிஸ் நம்பர் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்டு வாங்கி இருந்திருக்கலாம். அப்படி வாங்கல அப்படின்னா தயவு செஞ்சு அதை லிங்க் பண்ணிடுங்க ஃபாஸ்டாக்குள்ள. அடுத்து எடுத்துட்டீங்கன்னா நியூ ஓனரா இருக்கிறவங்க கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பாத்தீங்கன்னா வித்தின் 30 டேஸ்க்குள்ள ஃபாஸ்டாக் கூட கனெக்ட் பண்ணி அப்டேட் பண்ணிடுங்க. ஒருவேளை இந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்க அக்டோபர் 31க்குள்ள கம்ப்ளை ஆகல அப்படின்னா, ஓகேங்களா, அக்டோபர் 31க்கு மேல
உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னா டோல் பிளாசால இன்கன்வீனியன்ஸ் கண்டிப்பாங்க. இந்த ஃபாஸ்டாக் வந்து அப்டேட்டடா இல்லை, நீங்க வந்து இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வண்டி நிறுத்தி வைக்கிறது எல்லா வேலையும் நடக்கும். ஸோ இப்போவுமே வந்து நான் என்னோட சைட்லேருந்து ஒரு விஷயம் வெஹிக்கிளில் போயிட்டு வர்றப்போ தோணக்கூடிய விஷயத்த நான் சொல்லிடுறேன். தயவு செஞ்சு வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி டோல் ரோட்ல போறோம் அப்படின்னா ஃபாஸ்டாக்ல வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டோமான்னு பார்த்துட்டு தயவு செஞ்சு வண்டி எடுங்க. நிறைய பேர் அதை வந்து கவனிக்காம வண்டி எடுத்துட்டு வந்துட்டு டோல் பிளாசால நின்று அங்க ஆர்கியூ பண்ணிட்டு மணியை கொடுத்து டிரான்சாக்ஷன் பண்றப்போ அது வந்து ரொம்ப இன்கன்வீனியன்டா இருக்கும். உண்மையா சொல்ல போனா ஒரு பின்னாடி ஒரு பெரிய லைனே ஃபார்ம் ஆகி நின்றுகிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ஃபாஸ்டாக் எல்லாம் அப்டேட் பண்றது வந்து அதாவது மணி போட்டு வைக்கிறதுக்கெல்லாம் டைம் ஷெட்யூல் போட்டு வச்சுக்கோங்க. அடிக்கடி வண்டி நான் வந்து எடுத்துட்டு போகக்கூடிய ஆளு டோல் பிளாசா வந்து கிராஸ் பண்ணுவோம் அப்படின்னா நீங்க மந்த்லி ஒன்ஸ் ரிமைண்டரே போட்டு வச்சுக்கோங்க. அது வந்து பெஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன். இப்ப பெங்களூர்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஃபிளைஓவர் ஏறதுக்கு முன்னாடி டோல் பிளாசாக்கு வந்து போயிட்டு தான் நம்ம போற மாதிரி இருக்கும். ஸோ டே பாஸ்லாம் வாங்குவாங்க ஒரு சிலர் ஒர்க் பண்ண போறவங்கலாம். அப்படி இருக்கிறவங்களாம் வந்து மந்த்லி ஒன்ஸ் இவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. பிரச்சனையே கிடையாது. அதை அப்டேட் பண்றதுக்கு மொபைல்ல ரிமைண்டர் தயவு செஞ்சு போட்டு வச்சுக்கோங்க. டோல் பிளாசால ஸ்டில்லும் வந்து அந்த ஸ்டாண்டிங்ல நிக்கிறது ஒரு 5 நிமிஷம் நிக்கிறதெல்லாம் வந்து ஒரு இன்கன்வீனியன்ட்டா ஸ்டில் நான் கூட ஃபேஸ் பண்றேன். நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் சர்வீஸ் சஸ்பென்ஷன் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஒருவேளை நீங்க இந்த அப்டேட்லாம் எடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல ஃபாஸ்டாக் வந்து உங்களோடது ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தரா போய் இந்த வேலைக்கு ஒரு நாள் 2 நாள் அலைஞ்சு வேலை செய்யறதுக்கு இப்பவே டைம் இருக்கிறப்போ பொறுமையா எல்லாத்தையும் வந்து மொபைல்லேயே நீங்க டைரக்டா வீட்லயே உட்காந்துட்டு எல்லாத்தையுமே பண்ணிடலாம். ஸோ பண்ணிட்டு எந்த ஒரு இன்கன்வீனியன்ட்டுமே இல்லாம ஃபாஸ்டாக் யூஸ் பண்றதுக்கு நான் சஜஷன் கொடுக்குறேன். ஸோ தட்ஸ் ஆல். இன்னைக்கு வந்து ஃபாஸ்டாக்ல இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற அப்டேட்டை ஃபுல்லாக சொல்லிட்டேன். யூனியன் கவர்மெண்ட் இந்த அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து கம்பைல் ஆக பாருங்க. இதுக்கு மேலே டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணலை. ஸோ மேக்ஸிமம் ஃபர்ஸ்டே வந்து அப்டேட் பண்ணிட்டு எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் அப்படியே ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட்டு. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் தட்டிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.